வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சி செக்ஷனுக்கு அப்புறமா எப்படி நம்மளுடைய வயிறை குறைக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ முழுக்க பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் பண்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிறைய பேர் என்கிட்ட தொடர்ந்து முதல் மாதிரி எதுக்கு வீடியோ போடுறது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. எங்களுக்கு எங்களை சுத்தி கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. சோ அதை சமாளிக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. அதனால என்னால தொடர்ந்து வீடியோ போட முடியல. அதே மாதிரி நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க. அதுக்குமே என்னால இந்த காரணத்தினாலதான் ரிப்ளை பண்ண முடியல உடனுக்குடனே. அதே மாதிரி சில கமெண்ட் எனக்கு காட்டுது, பட் அதை வியூ பண்ணா எனக்கு ஃபுல்லா காட்ட மாட்டேங்குது. அதனாலயே சில பேருக்கு என்னால ரிப்ளை பண்ண முடியல. கொஞ்சம் இந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்ச பிறகு நான் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பா வீடியோ போடுவேன். எந்தெந்த கிழமைகள்ல நான் வீடியோ போஸ்ட் பண்றேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நிறைய பேர் என்கிட்ட ஒரே மாதிரியான கேள்வி கேட்டிருக்கீங்க. என்னன்னா, எப்ப எக்ஸசைஸ் பண்ணா நல்லது அப்படின்னு சொல்லி. எப்பவுமே நாம காலையில எழுந்து வெறும் வயிற்றுல எக்ஸசைஸ் பண்ணா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ஆனா சில பேருக்கு காலையில எழுந்த ஒன்னும் பண்றதுக்கு டைம் இருக்காது இல்லையா? அதனால என்கிட்ட கேட்கும் போது நான் சொல்லுவேன், நம்ம டோட்டலா எனக்கு இன்னைக்கு டைம் இல்லை காலையில பண்றதுக்கு அப்படின்னு சுத்தமா அன்னைக்கு ஃபுல்லுமே நம்ம எக்ஸசைஸ் பண்ணாம விடுறதுக்கு. காலையில பண்றதுக்கு டைம் இல்லை அப்படின்னா சாப்பிட்டுட்டு ஒரு 3 மணி நேரம் கழிச்சு எக்ஸசைஸ் பண்ணலாம். அப்படி டைம் இல்லை அப்படின்னா ஈவினிங் பண்ணலாம். இது ஆப்ஷனல் தான் நம்மளுக்கு. ஆனா எப்பவுமே நீங்க காலையில எழுந்திருச்சு வெறும் வயிற்றுல எக்ஸசைஸ் பண்றது ரொம்ப நல்லது. அடுத்து என்கிட்ட நிறைய பேர் கேட்ட கேள்வி, எனக்கு சி செக்ஷன் முடிஞ்சு 15 நாள் ஆச்சு, 1 மாசம் ஆச்சு, நான் எக்ஸசைஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி தான் கேக்குறீங்க. நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்ப நம்மளுக்கு வயிற்றுல வெளியில போட்ட தையல் சீக்கிரமா ஆறிடும். அது 1 வாரம் 10 நாள்லயே நம்மளுக்கு நல்லா ஆறிடும். ஆனா வயிறுக்கு உள்ள போட்ட தையல் ஆறுறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும். அதுவும் நாம சாப்பிடுற ஃபுட்டு பொறுத்துதான் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதனால நீங்க எப்பவுமே ஒரு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இவ்வளவு நாள் கழிச்சு அப்படின்றத விட உங்களோட ஹெல்த் நல்ல ஆரோக்கியமா இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க உடற்பயிற்சி ஸ்டார்ட் பண்றது நல்லது. ஏன்னா சில பேருக்கு 6 மாசத்துக்குள்ளேயே நல்லா சூப்பர் ஆயிடுவாங்க. சில பேருக்கு 6 மாசத்துக்கு அப்புறமும் கொஞ்சம் டயர்டா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. சோ உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்து தான் நீங்க எக்ஸசைஸ் பண்றதை ஸ்டார்ட் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க மெல்லமா ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸசைஸ் உடைய அளவு அதிகப்படுத்துறது நல்லது. ஓகே, இப்போ வாங்க சி செக்ஷனுக்கு அப்புறம் எந்த மாதிரி உடற்பயிற்சிகள் பண்ணா வயிறு குறையும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்படி கீழே படுத்துக்கிட்டு கால்களை மட்டும் மடக்கிட்டு நம்மளுடைய உடலை எந்த அளவுக்கு மேல இப்படி தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு இப்படி தூக்குங்க. இது நம்மளுடைய மேல் வயிறு குறையறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் ஆல்ரெடி 2-3 வீடியோல சொல்லியிருக்கேன். பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமும் கூட கன்சீவா இருக்கிற மாதிரி தான் என்னோட வயிறு ரொம்ப பெருசா இருந்துச்சு. அதே மாதிரி ரொம்ப லூஸா இருக்கும் அடி வயிறுலாம். இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு வயிறு டைட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அடுத்ததா இப்படி கீழே நல்லா பிளாட்டா படுத்துக்கிட்டு நம்மளுடைய முதுகெலும்புக்கு வளையக்கூடாது, அப்படியே ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். கை நீங்க சப்போர்ட்க்கு இந்த மாதிரி வச்சுக்கோங்க சைட்ல. காலை இப்படி மடக்கி திருப்பி கீழே போகும்போது நீட்டணும். காலை இந்த மாதிரி நீட்டணும். இது நம்மளுடைய அடி வயிறை டைட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வயிறு ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லி சில ட்ரெஸ்ஸஸ்லாம் போடும்போது ரொம்ப சங்கடமா இருக்கும். ஆனா அதுக்கப்புறமா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸசைஸ் பண்ணும்போது நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது. போட முடியாத ட்ரெஸ் எல்லாம் திருப்பி போடும்போது ரொம்ப நிம்மதியா இருக்குது. இப்போ ஓகே, இன்னும் பண்ணிட்டே இருந்தோம்னா ஃபுல்லா நம்மளுக்கு வயிறு நல்லா குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷமான ஃபீல் இருக்கு. அடுத்ததா முதுகு வளைக்க கூடாது. இதே மாதிரி நீங்க கையை சப்போர்ட்க்கு கொடுத்துட்டு உங்களுடைய கால்களை இந்த மாதிரி நேரா நீட்டி இந்த மாதிரி உங்களால முடிஞ்ச அளவு காலை உடம்புக்கும் காலுக்கும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா இருக்கு பாருங்க, இந்த அளவுக்கு மட்டும் தூக்குனா போதும். இப்படி தூக்கிட்டு உங்களால எவ்வளவு நேரம் அப்படியே ஸ்டே பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்டே பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. திருப்பி அதே மாதிரி காலை நீட்டி இந்த மாதிரி பண்ணணும். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு அடிவயிறு நல்லா கம்மியாகும், டைட் ஆகும் நம்மளுக்கு அடிவயிறு. என் பொண்ணு ரொம்ப சேட்டை பண்ணிட்டே இருக்கா. அப்பப்போ இப்படிதான் எக்ஸசைஸ் பண்ணும்போது உம்மா கொடுத்துட்டே இருப்பா. அடுத்தது சைட் பிளாங்க் பண்ணலாம். நம்ம சைட் பிளாங்க் இந்த மாதிரி உங்களுடைய கையை சப்போர்ட்க்கு கொடுத்துட்டு அப்படியே உடலை தூக்கி
பாதம் சப்போர்ட்டுக்கு இந்த ஒரு கை சப்போர்ட்க்கு இருக்கணும். மற்றபடி உடல் ஃபுல்லாக தூக்கிட்டு கையை இப்படி மேலே தூக்கிக்கோங்க. இது ஆரம்பத்தில் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் செய்யுங்க. 1 நிமிஷம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எடுத்த உடனே 1 நிமிஷம் பண்ண முடியலையே நம்மளால் அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ண முடிஞ்சால் கூட பரவாயில்ல. மறுநாள் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க, அதுக்கு மறுநாள் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. அந்த மாதிரி பண்ணிங்கனாவே போதும். அடுத்ததா இப்போ இந்த மாதிரி கீழே படுத்துக்கிட்டு காலும் கையும் சப்போர்ட்க்கு கொடுத்து உடலை மட்டும் இப்படி தூக்கணும். இதுவுமே உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஸ்டே பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்டே பண்ணி இருந்தால் போதும். இது உங்களால் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை நீங்கள் பண்ணலாம். அடுத்ததா பட்டர்ஃப்ளை பொசிஷனுக்கு நாம் எப்படி காலை மடக்கி உள்ளே இழுத்து உட்காருவோமோ அந்த அளவுக்கு காலை நல்லா உள்ளே டைட் பண்ணி இழுத்துட்டு உடம்பு அப்படியே வளைச்சு நீங்கள் இந்த காலை தொடணும். இப்படி மேலே போகும்போது மூச்சை இழுங்க, கீழே வரும்போது மூச்சை அப்படியே ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணிவிட்டு கீழே டச் பண்ணுங்க. இது நம்மளுடைய வயிறை உள்ளே இழுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நம்மளுக்கு வயிறு ரொம்ப லூஸ் ஆகிடுறதுனால உடனே குறையாது. இந்த மாதிரி நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா குறையும். இது எடுத்த உடனே உங்களுக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா. அதனால் உங்களால் முடிஞ்ச அளவு மட்டும் குனிங்க. இப்போ வயிறு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இப்படி டச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவு மட்டும் பண்ணுங்கள். அப்படியே போக போக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இப்போ முதல் நாள் கொஞ்சம் வளையிறீங்கன்னா மறுநாள் அதுக்கு கொஞ்சம் ஒரு இன்ச்சாவது நீங்கள் கீழே குனியறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபைனலாக நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக பண்ணுறதுக்கு உங்களுக்கு சூப்பராக வந்துடும். இதுவும் உங்களுக்கு எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை நீங்கள் பண்ணலாம். அடுத்ததா காலை இந்த மாதிரி உங்களால் எவ்வளோ அகலமாக விரிக்க முடியுமோ அந்த மாதிரி விரிச்சிட்டு இந்த மாதிரி மேலேருந்து கீழே வரும்போது மூச்சை ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே டச் பண்ணணும். இப்போ மேலே நம்ம எழும்பும்போது மூச்சை இழுக்கணும். இங்கே பார்த்தீங்களா, இப்போ மூச்சை இழுக்கணும். கீழே குனியும் போது மூச்சை ரிலீஸ் பண்ணிவிட்டு குனிஞ்சு உங்களுடைய நெத்தி தரையை தொடுறதுக்கு ட்ரை பண்ணணும். கையை நீங்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நெத்தி தரையில் டச் ஆகும். இதுவும் அதே மாதிரி தான். வயிறு ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ண கஷ்டமாக இருக்கும். கஷ்டமாக இருக்க நம்ம விட்டுட்டோம்னா திருப்பி பண்ணவே முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக வளையறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு. அடுத்து நம்ம பிளாங்க் பண்ணலாம். பிளாங்க் ஒரு நாளைக்கு உங்களால் அப்பப்போ எத்தனை முறை பண்ண முடியுமோ அத்தனை முறை நீங்கள் பண்ணலாம். 1 நிமிஷம் அப்படியே கண்டினியூவாக இப்படி ஸ்டே பண்ணுங்க. நான் நிறைய பேர் பிளாங்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பக்கத்தில் என் பாப்பா ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருக்கா. எனக்கு அதனால தான் சிரிப்பு வந்துட்டே இருக்கு. பிளாங்க் எல்லாம் நம்மளுக்கு நல்ல வயிறு அப்படியே உள்ள டைட்டாக இழுக்குங்க. ஒரு 15 டேஸ் நீங்கள் பிளாங்க் பண்ணீங்கன்னா நல்ல டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய வயிறு, இடுப்புக்கு பின்பகுதி எல்லாமே குறையிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரிவர்ஸ் பிளாங்க் பண்ணுறோம். இந்த பிளாங்க் பண்ணும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். உங்களுடைய பேக்கு பின்பகுதி இடுப்பு இருக்கு இல்லையா, அது நல்ல உங்களுக்கு ஒரு பெயின் இருக்கும். அந்த மாதிரி வந்த உடனே நம்மளுக்கு நல்லா குறையும் அப்படின்ற ஒரு மன நிம்மதி இருக்கும். ஸோ ரிவர்ஸ் பிளாங்க் நம்மளுடைய பேக் சைடு குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் உங்களால் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் ஃபஸ்ட் இருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமாக நேரத்தை அதிகப்படுத்துங்க. எந்த ஒரு உடற்பயிற்சியுமே நம்ம எடுத்த உடனே நிறைய கண்டிப்பாக செய்ய முடியாது. அதுக்கு பழகணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக செய்யறதுக்கு வரும். அடுத்ததாக இது 7 கிலோ தம்பிள்ஸ் நான் எடுத்திருக்கேன். இது இடுப்பு பகுதிக்கு நம்ம பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு கை இடுப்பில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு சப்போர்ட்க்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சைடில் பெண்ட் பண்ணணும்.
இப்படி பெண்ட் பண்ணும்போது ஆப்போசிட் சைடில் இருக்கிற இந்த சைடு வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லா இழுக்கும், அப்படியே ஸ்ட்ரெச் ஆகும், நம்மளுக்கு நல்லா ஃபீல் ஆகும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இடுப்பு சைடு வந்து நம்மளுக்கு நல்லா குறையும். எனக்கெல்லாம் எவ்வளவோ குறைஞ்சிருக்குது. பாப்பா பிறந்தப்ப பார்த்தா போண்டா என்னென்னவோ யானை குட்டி இந்த மாதிரிலாம் சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க என்ன. இது ஒருவேளை உங்களுக்கு இவ்வளோ வெயிட் தூக்க முடியலன்னா இதை விட கம்மியாக பண்ணுங்க. இப்போ இந்த சைடு கையில் மாற்றிட்டு பண்ணலாம். சைடு வாக்கில் தான் நீங்கள் பெண்ட் பண்ணணும், குடிஞ்சிக்கிட்டு அந்த மாதிரி பெண்ட் பண்ணக்கூடாது. இது சைடு வாக்கில் நீங்கள் பெண்ட் பண்ணாதான் நம்மளுக்கு இடுப்பு குறையிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து 25 கிட்ட நம்ம பண்ணலாம். உங்களுக்கு இது எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வரும், ஆஹா குறைஞ்சிரும் கண்டிப்பா அப்படின்ற மாதிரி தான் இந்த எக்ஸசைஸ்லாம் சூப்பராக இருக்கும். எதுவுமே நம்பிக்கையோட பண்ணுங்க. நம்பிக்கையோட நம்ம பண்ணாதான் கண்டிப்பாக நம்மளுக்கு குறையும். ஏன்னா நம்பிக்கை இருந்தால் தான் நம்ம வந்து அதை ஒழுங்காக செய்ய முடியும். நம்பிக்கை இல்லைன்னா நம்ம அதை ஒழுங்காக செய்ய முடியாது. அடுத்ததாக வால் செட் பண்ணலாம். இதை நீங்கள் உங்களுடைய முதுகு பகுதியை சுவரில் சப்போர்ட்க்கு நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பெண்ட் பண்ணி உட்காருங்க. இந்த மாதிரி நீங்கள் உட்காந்தீங்கன்னா நம்மளுடைய தொடைப்பகுதி வயிறு எல்லாமே அப்படியே நல்லா டைட் ஆகும். தொடைப்பகுதியெல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே நல்ல பெயின் இருக்கிறது தெரியும். அந்த மாதிரி வந்தாவே நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த இடம் டைட் ஆகும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸசைஸ் எல்லாமே நீங்கள் 3 செட் பண்ணுங்க. ஒரு செட்டுக்கு 20 கணக்கு வச்சுக்கோங்க. 3 செட் பண்ணுங்க. நம்ம கொஞ்ச நேரம் காலை தூக்கி அப்படி ஸ்டே பண்ணுறோம் இல்லையா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நேரம் நீங்கள் பண்ணுங்க ஸ்டே பண்ணுறது. முதல்ல வந்து ஒரு எக்ஸசைஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ ஒரு 10 பண்ணுறோம் 20 பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு 2-3 நாள் நீங்கள் பண்ணும்போது அந்த இடத்துல பெயின் இருக்காது உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறமா அதனுடைய எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்துங்க. இதே மாதிரி இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் 20 பண்ணுறீங்க, 2 நாள் அப்படி பண்ணுங்க, 3ஆவது நாள் அதை வந்து டபுளாக பண்ணுங்க, அப்புறம் ட்ரிபிளாக பண்ணுங்க. இந்த மாதிரி அதிகப்படுத்திட்டே இருங்க. அப்போதான் அது வந்து நம்மளுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நான் பண்ண எக்ஸசைஸ் மொத்தமே வந்து ஒரு 10 நிமிஷம் தான் வரும். ஸோ இதை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக ஆயிடுவீங்க. அடுத்ததான் என்னுடைய எக்ஸசைஸ் வீடியோ எல்லாத்துலேயுமே சில பேர் கேட்டிருக்கீங்க எவ்வளோ நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது. அதை நம்மளை பொறுத்தது தான். நாம் எடுத்துக்கிற உணவு முறை வந்து டயட் வந்து கரெக்டாக இருந்துச்சு, நம்ம ஒர்க் அவுட்டும் தொடர்ந்து பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ரிசல்ட் சீக்கிரத்திலே கிடைக்கும். டயட்டும் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது, எக்ஸசைஸ் என்னால் டெய்லி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம விட்டு விட்டு பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து வந்து நம்மளுடைய உடல் வாக பொறுத்து, ஏன்னா சில பேர் ரொம்ப வெயிட்டா இருப்பாங்க, சில பேர் வந்து கொஞ்சம் அளவா இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய உடல் வாக பொறுத்து தான் நம்ம அந்த ஒர்க் அவுட்டுடைய பலன் வந்து நம்மளுக்கு தெரியும். ஒரு சிலர் வந்து 2 நாள்ல 1 வாரத்துல இந்த மாதிரி எல்லாம் ரிசல்ட் தெரியுமா அப்படின்லாம் நினைப்பீங்க. ஆனா எதுவுமே சரி, இந்த எக்ஸசைஸ்ன்னு கிடையாது, எந்த எக்ஸசைஸுமே நம்ம தொடர்ந்து ஒரு 1 மந்தாவது பண்ணாதான் நம்மளுக்கு அதோட ரிசல்ட் நல்லா தெரிய ஆரம்பிக்கும். ஸோ கண்டினியூவா பண்ணுங்க, சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், வயிறு முக்கியமா வயிறு குறைக்கணும் அப்படின்னா அது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. நம்ம கண்டினியூவா பண்ணோம்னா ஒரு 1 மந்த்லயே நல்ல ரிசல்ட் தெரியும். ஆனா குழந்தை பிறந்த பிறகு நம்மளுக்கு வந்து வயிறு ரொம்ப லூஸா இருக்கும். சி செக்ஷன் பண்ணிட்டு நம்மளுக்கு வயிறுல ரொம்ப லூஸா இருக்கும், துணி மாதிரி. ஸோ நம்மலாம் வந்து ரொம்ப கண்டினியூவா பண்ணிட்டே இருக்கணும். பண்ணிட்டே இருந்தாதான் அதோடைய ரிசல்ட் தெரியும். எடுத்த உடனே அப்படியே வயிறு நல்லா டைட்டா நல்லா ஃபிளாட் ஆயிடும் அப்படின்னா கண்டிப்பா ஆகாது. தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்மளுடைய டயட், தண்ணி நிறைய குடிக்கிறது, எல்லாமே ஒர்க் அவுட் ரெகுலரா பண்றது, இது எல்லாமே நம்ம பண்ணாதான் அதுக்கு உண்டான பலனும் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thank you.